எனது பெயர் தாரிக் இப்னு சியாத். வட ஆப்பிரிக்காவின் மலைகளில் ஒரு பாபர் குடும்பத்தில் பிறந்தேன். என் இளமை முழுவதும் ஒரு எளிய போர்வீரனாக கழிந்தது. ஆனால் விதி எனக்கு வேறொரு பாதையை வகுத்திருந்தது. அந்தண்டலூசியா ஆகிய இன்றைய ஸ்பெயினை விடுவிப்பதே அந்த விதி. உமையா ஆளுநர் மூசா என்னை தேர்ந்தெடுத்தபோது அவர் கேட்டார், தாரிக், உன்னால் ஸ்பெயினைக் கைப்பற்ற முடியுமா? நான் பதிலளித்தேன், என் தலைவரே, அல்லாஹ் நாடினால் மட்டுமே என்று. அன்று முதல் நான் 7000 வீரர்களுடன் ஐரோப்பாவை நோக்கி பயணத் தொடங்கினேன். 800ஆம் ஆண்டு நான் என் கப்பல்களை எரித்துவிட்டு வீரர்களிடம் சொன்னேன், என் சகோதரர்களே, நமக்கு பின்வாங்க வாய்ப்பில்லை. முன்னேறுவது அல்லது மரணம். கடல் நமக்கு பின்னால் உள்ளது, எதிரி முன்னால் இருக்கிறார்கள். விஸ்கோதிக் ராஜா 1,00,000 படையுடன் எதிர்கொண்டபோது என் வீரர்கள் அஞ்சினார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், எண்ணிக்கையால் அல்ல, ஈமானால் வெல்வோம் என்று. இன்று நாம் சுவனத்துக்கு வழிவகுக்கிறோம். அந்தப் போரில் விஸ்கோத்கள் முறியடிக்கப்பட்டனர். என் வீரர்களுடன் நான் டொலிடோவை கைப்பற்றினேன். மக்களிடம் நான் சொன்னேன், நாங்கள் உங்கள் மதங்களை மாற்ற வந்தவர்கள் அல்ல, உங்கள் சுதந்திரத்திற்காக வந்தவர்கள். என் நீதியான ஆட்சியைக் கண்ட ஸ்பானிஷ் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் கூட எங்களுக்கு ஆதரவாக இருந்தனர். என் வெற்றிகளைக் கண்ட மூசா பொறாமை கொண்டார். அவர் என்னை கைது செய்ய முயன்றபோது நான் சொன்னேன், நான் அல்லாஹ்வுக்காக மட்டுமே போராடினேன். என்னை தண்டிக்க நீர் யார் என்று. என் வாழ்நாளின் இறுதியில் நான் டமாஸ்கஸில் ஒரு எளிய வீட்டில் வாழ்ந்தேன். என் மகன் என்னிடம் கேட்டான், அப்பா, உங்கள் மகத்தான வெற்றிகளைப் பற்றி சொல்லுங்கள். நான் சிரித்தேன், மகனே, வெற்றிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. நான் ஒரு சாதாரண ஊழியன் மட்டுமே. என் சகோதரர்களே, வீரம் என்பது எண்ணிக்கையில் அல்ல, நம்பிக்கையில் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் தாரிக்களாக இருங்கள். உங்கள் கப்பல்களை எரியுங்கள். முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயம்.